பிரச்சனை சரியான டேஸ்ட் கொடுக்குற நீட் அண்ட் சிம்பிள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் இப்போ பேரூராட்சி கவுன்சிலராக இருக்கிறோங்க. களி சாப்பாடு புரோட்டா போட்டி தலைக்கறி நாட்டுக்கோழி மட்டன் இந்த மற்ற பகுதிகள்லாம் சேர்ந்து செய்கிறது தான் சந்தைக்கறி கூட்டுக்கறின்னு பேர் இருக்குது. அதை தான் கூட்டுக்கறின்னு சொல்கிறார் அண்ணா. ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியிலேருந்து பெண்ணகரத்துக்கு வந்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் சந்தைக்கறி சாப்பாடுன்ட்டு ஒரு ஷாப்பு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீட்னஸ் ப்ளஸ் வந்து அவங்க பண்ணுற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தைக்கறினாலே வந்து பார்த்திங்கன்னா மீட்டெலாம் வந்து அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொடூர் 4 ரோடு அருகில் ஒகேனக்கல், அதாவது ஒகேனக்கலுக்கு தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் போகிற ரோட்டில் பொடூர்ன்ற 4 ரோடு பஸ் ஸ்டாப்னு இருக்கும். அங்கே வந்து இருக்குது. கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். போய் சாப்பிடணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தரமான ஒரு சந்தைக்கறி சாப்பாடு அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. மக்கள் நான் சொல்கிறேன் கேட்போம், ப்ளஸ் ஓனர் என்ன பேசுகிறேன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக்ஸ் வியூ, நான் உங்களை கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் வந்து சரவணன். எஸ்ஆர்எஸ் சந்தைக்கறி ஹோட்டல் சரவணன். தருமபுரி மாவட்டம். தருமபுரியிலேருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலை பெண்ணாகரம். எங்கள் ரோடு கிராஸ் பண்ணி தான் ஒகேனக்கல் போய் ஆகணும். நம்ம கடையை தாண்டி தான் ஒகேனக்கல் போகணும். நம்மளோட கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வச்சு இங்கே வந்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபேமஸானது குடல் கறி, தலைக்கறி, நாட்டுக்கோழி, மட்டன் ஃப்ரை, மூளை, சாப்பாடு, களி. ஃபேமஸ் களி தான் நம்ம கடையில் வந்து. இந்த பெண்ணாகரம் ஏரியாவில் நம்ம களினாவே ஃபேமஸ். சந்தைக்கறி ஹோட்டலில் போய் களி வாங்கினு தான் சொல்லுவாங்க எல்லாம். நாம் சொந்த உழைப்பிலே மசாலாம் தயாரித்து நம்ம செய்யணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்து அடிப்படையில் நான் ஒரு கடையை வச்சு அப்படியே மக்கள் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் கொடுத்தாங்க. நீ செய்ய நல்லா தான் செய்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான டேஸ்ட் கொடுக்குற, இன்னும் நிறையா நீ வளருவ அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஊக்கம் கொடுக்க நான் நிறையா பேர் எல்லாமே நம்ம கடைக்கு வராத கஸ்டமரே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கேப்டன் பிடிக்கும். ஸ்கூல் ஒரு 5வது 6வது வகுப்பு படிக்கிறப்ப வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஒகேனக்கல் வந்தாவே மீன் குழம்பு, களி, மட்டன் குழம்பு, களி சாப்பிடுவார். அவருக்கு விரும்பி சாப்பிட்றது வந்து களி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு. தருமபுரி மாவட்டத்திலே முதலாக கேப்டனுக்கு செலை தந்தது நாங்கள் தருமபுரி மக்கள் தான். எங்கள் மனைவி வந்து இந்த ஏரியாவில் கவுன்சிலர் ஆகிக்கிறேன். அவர் கட்சியிலே தேமுதிக இதுலேயே நாங்கள் இப்போ பேரூராட்சி கவுன்சிலராக இருக்கிறேங்க. கடை எஸ்ஆர்எஸ் வந்து நல்லா ஐட்டம்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்துட்டு போங்க. அப்புறமா இது தலை மாம்சம், போட்டி எல்லாமே நல்லா இருக்கு. நான் இங்கே பெண்ணாகரத்துக்கு 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்பப்போலாம் மதியம் தோணுதோ அப்போ நாங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துடுவோம். போட்டி சாப்பிட்ணும், தலைக்கறி சாப்பிட்ணுன்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். நல்லாவும் இருக்குது, அருமையாகவும் இருக்குது. நீட் அண்ட் சிம்பிள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் 5 வருஷமாக பண்ணோம். பையன் 8 வருஷமாக கடை வச்சுருக்கோம். நான் இப்போ ஒரு 5 வருஷமாக களி செய்கிறோம். நல்லா தண்ணி உலைய காய வச்சு லைட்டாக ஒரு கொஞ்சமாக ஒரு நொய் போட்டு களி கட்டி விழுவாத அளவுக்கு 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி நல்லா களி நைஸ் வர வரைக்கும் கிண்டணும். அப்போ கிண்டா மட்டும்தான் களி டேஸ்ட்டாக இருக்கும். களி சாப்பாடு புரோட்டா போட்டி தலைக்கறி நாட்டுக்கோழி மட்டன் எல்லாமே ஆர்டர் கேட்டாலும் செஞ்சு தருவோம். டிஃபன் ஐட்டம்லாம் போடுறது இல்லைங்க. போட்டிருந்தோம், எங்களால் முடியல. காலையில் ஒரு 11 மணிலேருந்து மணி ஒரு 4 மணி வரைக்கும் செய்வோம். நாங்களே ஆடு வாங்கி எங்களுக்கு நிலம் இருக்குது, நிலத்தில் மேய்ச்சிக்குவோம். எங்கள் வீட்டுக்காரரு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. செவ்வாய்க்கிழமை சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவான் தம்பி. வாங்கிட்டு வந்து அங்கேயும் இப்போ ஒரு பட்டியில் அடிச்சுட்டு மேய்ச்சி டெய்லியும் ஒன்று பிடிச்சி அறுத்துக்குவோம். காலையில் மணி 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுவோம். 8 மணிக்கெல்லாம் அங்கே ஆடு அறுத்துருவோம். ஆடு அறுத்துட்டாங்கன்னாக்கா செஞ்சு எல்லாம் செய்யறதுக்குள்ள மணி 11 ஆகிக்கும். வர கஸ்டமர் சாப்பிட்டு போவோம். விறவடுப்பில் செஞ்சா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சந்தைக்கறி ஹோட்டல்னு பேருங்க. களி, தலைக்கறி, போட்டி, மட்டன், நாட்டுக்கோழி, சிக்கன் ஃபேமஸுங்க. எல்லாம் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குதும்பாங்க. ஒகேனக்கல்
ஒகேனக்கல் போகிறவங்க மெயினாக இங்கே வந்து சாப்பிடாம போக மாட்டாங்க. மெயின் வந்து இங்கே எல்லாம் கிராமப்புறங்கிறதுனால களியை விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுங்கள்லேருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. எங்கள் பேர் மணிங்க சார். இந்த கடை வந்து கிராமத்து உணவுன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக வச்சுருக்காங்க. இவர் இந்த பகுதி வந்து கிராமத்தை சார்ந்த பகுதிங்க. அதனால் களி, இந்த போட்டி, மீன் இது கோழி குழம்பு இது மாதிரிலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து போட்டி குழம்பு பிடிக்குங்க. நாட்டுக்கோழி சிக்கன் தான் பிடிக்கும். நாட்டுக்கோழி தான் பிடிக்கும். சந்தைக்கறி வந்து எல்லா கறியும் கலந்து கால், தலை, இந்த மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான் சந்தைக்கறி. கூட்டுக்கறின்னு பெருகிறது சுவையாக இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம கடையில் வாங்கி அந்த மிளகு கோட்டெல்லாம் நம்ம போகிறதில்ல. டேஸ்ட்டுக்கோசரமே பார்த்தீங்கன்னா வச்சுக்க, மிளகு லைட்டாக கொஞ்சம் அனலில் காமிச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஜார் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆம்லேட்டுக்கு மட்டும் தான் பெரிய வெங்காயம். எல்லாமே கையில் தயாரித்து தான் நம்ம செய்கிறது. நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குது. பரோட்டாவும் நல்லா இருக்குது. தலைக்கறி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடல் கறி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தலைக்கறி குக்கரில் வெந்துட்டுருக்கு. அப்புறம் மட்டனு. அதுக்கப்புறம் மட்டன் முடிஞ்சோன்னா ஈவினிங் ஒரு 3 மணிக்கு நாட்டுக்கோழி ஃப்ரை. எல்லாமே நம்ம விறகடுப்பு தான். கேஸ்ன்றது எதுவும் இல்லை. புரோட்டா போகிறதும் விறகடுப்பு தான். குழம்பு வைக்கிறதும் விறகடுப்பு. உள்ள களி செய்கிறதும் விறகடுப்பு தான். இந்த வேறு கேஸ்ன்றதை யூஸ் பண்ணுறதில்ல. மட்டன் நானே ஒரு டெய்லி ஒரு ஆடு வெட்டி குடல் கறி தனியாக, தலைக்கறி தனியாக, மட்டன் தனியாக. பத்தாத்துக்கு சப்போஸ் இன்னும் நான் 2 போட்டி குடல் கறி எடுப்பேன். 2 ஆட்டுது. தலைக்கறி வந்து பாரு, இன்னைக்கு 5 ஆட்டு தலை. நான் ஒரு தலை போட்ட 4 ஆடு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். நான் கடையிலலாம் எடுக்கிறதில்ல. கடையிலனா தலைக்கறி குடல் மட்டும் தான் இருப்போம். மிச்சம் நாட்டுக்கோழி நம்மளதே இருக்குது. மட்டன் ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆடு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடை பக்கத்துலேயே சந்தை, செவ்வாய்க்கிழமைனா சந்தை கூடும். அப்போ போய் மொத்தமாக ஒரு 10 ஆடு கொள்முதல் ஒன்றா பண்ணிக்கிட்டு வந்துட்டு டெய்லி ஒரு ஆடாக பிடிச்சி வெட்டிக்குவோம். நீ தலைக்கறினா தலையை மட்டும் தான் போடுவாங்க. சில சிட்டி இல்லை, இந்த தலை கால் எல்லாம் சேர்ந்து போடுற. சில இடத்துல குடல், இந்த நுரையீரல் எல்லாம் போட மாட்டாங்க. குடல், நுரையீரல், சிறுங்குடல் எல்லாமே அதில் கலப்படம் பண்ணிடுவாங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் கூட்டுக்கறின்னு சொல்கிறாரு அண்ணா. என் கடையில் பெருமையாக பேச நானே பெருமையாக சொல்லக்கூடாது. நம்ம கடைக்கு கஸ்டமர் டெய்லி வராங்க. நிறையா கஸ்டமர் வந்து சாப்பிட்றாங்க. அவரை வெயிட் பண்ணி நம்ம கடைக்கு அவசரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரி வந்தீங்கன்னாவே ஒகேனக்கல் டூரிஸ்ட் ஏரியா போய் ஆகணும். ஒகேனக்கல் வந்தீங்கன்னா நம்ம பெண்ணாகரத்துலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் அருகிலே நம்ம 100 மீட்டரில் நம்ம கடை இருக்கு. போடூர் 4 ரோடு SRS சண்டைக்கறி ஹோட்டல். அதில் என் நம்பர் கீழே லிங்க் பண்ணிடுவாங்க. யாரும் அப்படி தெரியலன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு என்ன தேவையானது, நாங்கள் இது மாதிரி ஒரு 5 பேர் 10 பேர் வராங்க சார், எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம்.